இளங்கோவக்காரரோடு இணங்க வேண்டாம். கால் வந்துட்டு வா. எரும மாடு, எரும மாடு. ஆய் உட்கார். என்ன கேஸு? அதுக்கு என்ன பிரச்சனை? சரி, வெற்றியாக்கி தரேன், கேஸை முடிச்சு தரேன். வாயை கொஞ்சம் அடக்கணும். என்னத்தை அடக்கணும்? வாயை அடக்கியாச்சுன்னா கடத்தை நான் அடக்கிடுவேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. இங்கே வாமா. ஏமாய் ஒன்று போல கால் வந்துட்டு வா. உட்காருங்க. எதுவும் பயப்படக்கூடிய அளவுக்கு சொல்லிடுவோன்னு எதுவும் பயம் வேண்டாம். அந்த மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் கொஞ்சம் பிளாக் ஆகிடுது. அதனால் இந்த ஆஞ்சோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமானது தான். அடுத்து எந்த ப்ராப்ளமும் வராமல் காப்பாற்றிடுறேன். புரியுதா? நீ வாழ்க்கையை ஷார்ட்டாக முடிச்சுக்கிடணும்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை நீ தூர விட்டுரு. உன்னை நீடித்து நான் வாழ வைப்பேன். உன் பிள்ளைகள்லாம் நல்லா அற்புதமாக காப்பாற்றுவேன். கால் வந்துட்டு வா. எங்கும் பனி தூங்கும் மலை. இந்தாப்பா, நீடித்த ஆயுளும் நிறைந்த செலவும் பெறுவேன். கடனை தீர்த்து தரேன். புண்ணியமாக இருந்துடும். இந்த செய்திகள் அப்படி தான் இருக்கும். குழப்பம் சரியா? என்ன வா, புண்ணியமாக இருக்கும். வாடா. நல்லா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கரு. கால் வந்துட்டு வா. உங்களுக்கு என்னம்மா? வாங்க. இவனுக்கு எவனோ ஓதி வச்சுட்டான். மண்டையில் சரக்கே இல்லை. ஓயாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனை எழுதுக்கிட்டே இருக்கான். என்ன குழப்பமாக இருக்கலாம்? இருக்கா இல்லையா? என்னடா உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரிவு வரணும்னு சொல்லி ஒரு சில மனக்குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். அமைதி இல்லாத நிலை, பணத்தால் நஷ்டம், தொழில் செய்ய முடியாத மனக்குறை, அவசியமில்லாத பகை, இவைகள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. இப்படி தான் நிற்கும். கரெக்ட். வேற என்னப்பா வேணும்? உன் பையனுடைய படிப்பு வெற்றி அடைவான். வீண் குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நல்லா ஆயிடுவான். அவனை படிக்க வச்சு தாரேன். அவன் மனசு மாறுது. என்னப்பா? படிக்க சொல்லலாம், ஆபத்தில்லை. ஓடையாடா, ஓடா. அவனுக்கு உத்தரவு இல்லைம்மா. அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு மண்ணு மனை சம்பந்தமான பிரச்சனை. யாருக்கு? மண்ணு மனை சம்பந்தமான பிரச்சனை. என்னம்மா மன பிரச்சனை? இது யாரு? சரி, கால் வந்துட்டு வா. என்ன காளி இங்கே வந்து நிற்கிறது? ஆய் குமரன். எந்த ஊர் நீங்கள்? உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. ஆச்சரிய பிச்சிரி உட்கார முடியாதாக்கா? என்னக்கா நீ? உன் இடத்து பிரச்சனையை போய் பார்த்தேன். அவசியம் இல்லாமல் ரெண்டு பேரும் தலையிட்டு காவல் நிலையம் வரை இழுத்து சென்று குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. உண்மையா? அதனால் அதில் உனக்கு உரிமை கிடைக்கும் என்பது உண்மை. யாராலும் தடுக்க முடியாது. இந்தா வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ஜெயிச்சாச்சு. அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். இந்தா வச்சுக்கா. புண்ணியமாக இரு. போயிட்டு வா. அடுத்து வரும்போது அங்கே தள்ளி விட்டார். ஈஸியாக இருக்கு. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கரூர். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா? யாருக்கு? ஆமாம், புரியும். இதுக்கு உங்களுக்கு வேலை யார் தருவா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பராசக்தி ஆயிரு. போயிட்டு வா. ஃபீஸை கட்டிட்டு எக்ஸாம் எழுதிட்டு உன் மகனை அங்கே கூட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். போனது போச்சு வந்தது ஆச்சு என்னென்ன புரியலையே. போனது போச்சு வந்தது ஆச்சு என்னென்ன புரியலையே. என்னம்மா எல்லா பணமும் வந்துருச்சா?
எல்லா பணமும் வந்துருச்சா? இப்போ உன் வேலையை வாங்கி தந்துடுறேன் பையனுக்கு. கொஞ்சம் பணம் வழியே வர வேண்டியதையும் வர சொல்லிடுறேன், சரிண்ணா? ஆனால் கொஞ்சம் பணம் கொடுத்து தான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும். முடிச்சு தரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா. அங்கே தள்ளி இருந்தனா எப்படி ஊரில் இருந்துக்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. ஒரு கேள்விக்கு தான் வேலை கிடைச்சாச்சு. நல்லா இருக்கு. புண்ணிய மருமகளே, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் ஆமாம் ஆமாம் ஆமாம். வழக்கு யாருக்கோ இருக்காமல. யாருக்கு வழக்கு? வாப்பா, என்ன வழக்கு? என்ன வழக்கு? வேற விஷயமா? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை. வேதம் நீ இனிய நாதமும் நீ. எனக்கு ஒரு காணிக்க வேண்டாம். உட்காரியா நீ முதல்ல. நீ என்ன வேதம் படிச்சிருக்க? வேதம் படிக்கலை. ஆனால் வேதம் படிக்கக்கூடிய குலத்தை சார்ந்தவன் நீ. உண்மையா? என்ன கோத்திரம் நீங்கள்? சரி, கால் வந்துட்டு வா. நாட் எலிஜிபிலிட்டின்னு உனக்கு சர்டிஃபிகேட் எழுதி வச்சுருக்காங்க. பின்ன எப்படின்னா உனக்கு வேலை கொடுப்பாங்க? எனக்கு அந்த வேலைக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டிருக்கேன். எவன் தூண்டுதலில் போட்ட நீ அதை? அன்பிட்டுன்னு வந்து எழுதியிருக்காங்கடா. கால் வந்துட்டு வா. போட்டு கொடுத்துருவோமா? வா பக்கத்தில். இந்தா 3 மாதத்தில் உனக்கு வேலைக்கு ஆர்டர் வருது. கொண்டாந்து. இது எனக்கு தந்ததாக நினைக்காத, சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்ததாக நினச்சிக்கா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா இதில்? என்ன யாரு நீ? உங்கள் அம்மா வந்திருக்காளா? என்னம்மா அவனுக்கு? என்னம்மா அவனுக்கு? தம்பிக்கு. உன் தம்பிக்கு கால் வந்துட்டு வரலாம். ஒன்றுக்கு இருக்கானா? இதில் விவசாய இடம் யார் வச்சுருக்கா? விவசாய ஸ்தலங்கள். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்? விவசாயம். என்ன வியாபாரம்? இறால் மீன். அருமையான பொருளாச்சேன்னு இன்னும் இருக்கையிலே ஹையஸ்ட்லா. இறால் பண்ணை வச்சுருக்கிறீங்களா? ஓகே, கால் வந்துட்டு வாங்க. இறால் அவர் பொதுவான வார்த்தை அதுதானே. என்னடா அவன் தம்பிக்கு? பக்கத்தில் வாடா. போலீஸில் உட்காந்துக்கிட்டு உங்களை கூப்பிடுவான். போகிறீங்களா? இப்போ அந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா? உனக்கு வேண்டாம், உன் தம்பிக்கு வேணும்னால அது எப்படி பிரிக்க முடியும்? அப்படியா? சரி, இப்போ என்ன, அது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒரு தியாகம் தானே. ஏற்றுக்கிட வேண்டியது தானே. எவன் ஏற்றுக்கிடுவான்? என்ன? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த பொம்பளைக்கு 2 புருஷன். அந்த பொம்பளைக்கு உன் தம்பி 3வது புருஷன். அதனால் உன் தம்பி ஏதோ கொஞ்ச நாள் பழகிட்டோம்னு சொல்லி ஒரு சின்ன செட்மெண்ட் மாதிரி ஒரு ரூபாயை கொடுத்து அவனை வெளியில் கூப்பிட்டு வந்துருந்தேன். அவள் புருஷன் அவளை ஏற்றுக்கிடுவான். சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு உத்தரவு தான். வா பக்கத்தில்.
நல்லா கர்மசாமிக்கு நீங்கள் எல்டி இருக்கும்போது தான் எனக்கு எரிச்சல் வருது. நல்லா இருக்கு, சாப்பிட்டு போங்க. இப்படி விடுப்பா. இறால் வியாபாரம் டீலிங்ஸ் என்ன பார்க்குற சார்? அதனால் நிற்கத்தான் முடியும், உட்கார முடியும். அங்கேயே காலில் விட்டுவாங்க. உண்மை தானே? பெரிய மனிதன் சொல்லுது, நம்ம ஏற்றுக்கிடணும்ல. கேட்க வரான், அது என்னென்னு கேட்டு பார்ப்போம். எப்போ அவன் பிள்ளை பேரை சொல்லு. இன்னொரு பிள்ளை ஆர்த்தி. அவளை பற்றி எனக்கு கொஞ்சம் மனதுக்குள்ள சங்கடமாக இருக்கப்பா. என்ன செய்யலாம்? காலில் விட்டு வா. யாரையும் தனியெல்லாம் பேசணும் முடியாது. என்ன விட்டுருவோம் எல்லாத்தையும். வேறு என்னப்பா வேணும்? வியாபாரத்தை நல்லாக்கி தரேன், நஷ்டப்படாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? வியாபாரத்தில் பார்த்தாரு சேர்ந்து வியாபாரம் பண்ண சாமி. அவன் பல லட்சங்களை என்னை ஏமாற்றிட்டான். அந்த பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த பணத்தை நான் கிடைக்க வைக்கிறேன். புரியுதா? வியாபாரம் நல்லபடியாக நடத்தி தரேன், நானே கூட இருந்து காப்பாற்றுறேன். இந்தா 3.5 மாதத்தில் அந்த பணம் கிடைக்கும். ஆனால் 75% தான் கிடைக்கும், முழுசாக கிடைக்காது. போயிட்டு வா. கர்மசாமிக்கு விவசாய இடம். அப்படியா? உங்கள் மனைவி எங்கே இருக்கு? என்ன காரணம்? காலில் வந்துட்டு வாங்க. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? படித்ததுனால கொஞ்சம் பக்குவமாக தான் வார்த்தையை விடுவேன். சரியாக சொல்லிருக்கேனா தப்பாக சொல்லியிருக்கேனா? அவளுடைய ஆழ்மனத்தை பார்த்தேன். பொருள் வேண்டும், பொருள் பெரிது, காதல் பெரிதில்லை என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கு. என்னது பெரிது? பாரதியார் சொல்லுவார், அன்பில்லாத பெண்டிற்கு இதமே 1000 செய்தாலும் முன்பின் எண்ணுவாளோ தருணம் மூண்டபோது கழிவாள். உண்மையான அன்பில்லாதவளுக்கு நீ என்னத்தை தான் அந்த உலகத்தில் அள்ளி கொடுத்தாலும் என்ன செய்வா? தக்க தருணம் வரையில் நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி உன் மனைவி உன் கூட இருந்துட்டு பொருள் கருதி தன் நலம் சுய நலம் கருதி இன்றைக்கி உதறி தெளிட்டு அவள் தனியாக போய் உட்காந்துட்டான். அதனால் அவளை கொண்டு வந்து சேர்க்கறது என் கடமை. வேணும் வேண்டாம்னு உன் முடிவு சொல்லணுமே. கண்ணை மூடி பார்க்கணும். உண்மையா பொய்யான நான் கண்டுபிடிக்கட்டும். இனிமே அவள்கிட்ட நான் எந்த இடைஞ்சலுக்கும் போக மாட்டேன். வீட்டில் வந்து ஆளாக இருந்தால் போதும் சாமி. அவளுக்கு நான் எந்த குழப்பமும் பண்ணலை. அவள் உரிமையை நான் விட்டு கொடுத்துருவேன். எனக்கு அதை செய் இதை செய்ய நான் அவள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ உண்மையா இல்லையா? வர வச்சுட்டேன்டா, போ காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. 2 வீலர் வச்சுருக்கிய? நான் கேட்குறது அர்த்தத்தோட பதில் சொல்லு. 2 வீலர் வச்சுருக்க முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகா முருகான்னு சொல்லணும். உனக்கு புரியலையாப்பா? என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? சரி போய்ட்டு அதில் கட்டி இருக்குன்னு சொன்னது யாருக்கு? நீ வா, நீ உட்காரு, கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை. நான் என்ன ஏமாளியா? உன் மனத்தை சாமிக்கு கொடுறா, நல்ல கொடுறா. 100 தடவை வந்துட்டு வாடா. தம்பி இங்கே வா. வீரனார்னு ஒரு சாமி வாரார, அவர் யார்? காமாட்சி அம்மானு ஒரு ஆத்தா வாராள, அவள் யார்? அப்படியா? பேச்சியம்மானு ஒருத்தி வாராள, அவள் யார்? உங்கள் கோயிலில் இருக்கிற தெய்வம். பொம்பளை பிள்ளை தான் பிறப்பா. வீர காமாட்சின்னு பேர் வச்சு கால் விட்டுவா. என்ன காமாட்சி? வீர காமாட்சி. உன் தெய்வமும் வந்தாச்சு, அவா தெய்வமும் வந்தாச்சு. அட்ரா கருப்புசாமி ஓடியா. இந்த வருஷத்திலே குழந்தை ஜனனமாகும். எந்த கட்டியும் அந்த குழந்தை வளர்ச்சியை தடுக்காது. கல்லும் கரைப்பான் கருப்பசாமி, அந்த கட்டியையும் கரைப்பான். வெற்றி. நல்லா இருக்கு. என்ன பிள்ளை வேணும்? பொம்பளை பிள்ளை தான் பிறப்பு. வீர காமாட்சி. நல்லா இருக்கு. ஹை ஹை ஹை. அதே குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க வாங்கப்பா. ஏய் தம்பி, நீ குழந்தை வரம் மட்டும் கேட்டு வரல, இன்னொரு கேள்வி கேட்குறியே. என்னது? கால் வந்துட்டு வா. இல்லை, குழந்தைய ஜனனமாக்கி பிறகு தான் நீ வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போய்ட்டுனா குழந்தை எப்படி உண்டாகும்? முதல்ல குழந்தை வேணுமா, வெளிநாட்டு பயணம் வேணுமா? கால் வந்துட்டு வா போ. ஆமாம், உண்மையான வரமெல்லாம் கொடுக்கணும் நம்ம.
நம்ம சூரிய பகவான் குந்தி தேவிக்கு கர்ணனை கொடுத்த மாதிரியா கொடுக்க முடியும்? என்னையா ஒழிஞ்சிட மாட்டேங்கிய? உனக்கும் பொம்பளை பிள்ளை தாம்பளை பிறக்கும். மாரியம்மானு பேர் வைடா. கர்மசாமிக்கு உன் பிள்ளை பிறந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி வாசனையும் மணிச்சத்தமும் கேட்கும். பிள்ளை பிறந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி வாசனையும் மணிச்சத்தமும் பக்கத்தில் கேட்கும். அப்பொழுதே அந்த தாய் உருவெடுத்துட்டான்னு அர்த்தம். அதுலேருந்து உன் குடும்பம் தலைத்து ஓங்கும். 2 வீடு கட்டுவேன். உன் கடன்லாம் தீரும். இப்படி வெற்றி விட்டு பத்திரமா கொண்டு போய் வைக்கணும். சாதாரணமாக வச்சுக்கிடாடா தம்பி. நல்லா இருப்போ. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி போச்சல்பா. விறுவிறுன்னு போக சொல்லுங்க. வாக்கா மஞ்சப்பை என்ன வேணும்? வெளிநாட்டில் இருக்காரா? கால் வந்துட்டாங்க. அழகான தில்லை வனமும் அன்னை அவள் வாழும் இடம். உன் பிள்ளைக்கு நிறையான வேலை உறுதியாயாச்சு. அங்கேயே இருக்கிறது மாதிரி உரிமையும் கொடுத்தாச்சு. போதுங்களா? இந்த பக்கத்தில் வா. பொண்ணு கிடைச்சிரும். சந்தோஷமாக ஆவணியில் முடிஞ்சிடும். வெற்றியாக வந்து என்னைய பாரு. போ. அதே பாண்டிச்சேரி எல்லை. நான் நினச்சது மாதிரி வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பெண்ணடியாக கேட்குறாள். இவளுக்கு கல்யாணம் முடிக்கலையானோ? முடிஞ்ச பிறகு என்ன இந்த கேள்வி? உங்களை கேட்கல. கல்யாணம் முடிக்காத பிள்ளையை கூப்பிட்டுருக்கேன். தாய், மகள், சகோதரன் கால் வந்துட்டு வரலாம். பொன்னம்பலமேட்டோனே. பொன்னம்பலம் தம்பி, சபரிமலைக்கு போயிருக்கியா? ஒரு வருஷம் போயிட்டு வந்துடலாமா? வாங்க பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விநாயகரும் அம்மனும் தெய்வமும் வருது வீட்டுக்குள்ள. புரியுதா? அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அவள் நினைக்கிற அந்த வாழ்க்கை வந்து செம்மையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஓராண்டு காலங்கள் கழித்து இவனுக்கு கல்யாண வாழ்க்கை கூடும். ஆனால் உன் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நிர்ணயமாகும். இப்போ இருக்கக்கூடிய கடன்களும் தீர்த்து உங்களை ஐஸ்வர்யமாக வாழ வச்சுட்டாரேன். வேறு என்ன வேணும்? அந்த சொத்து வழக்காடித்தான் வாங்க முடியும். சாதாரணமாக வாங்க முடியாது. ஏன்னு கேட்டேன். அந்த சொத்தில் இனி ஒருவருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியுமா உனக்கு? ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ரத்து செய்யணும். அதை வெற்றியாக்கி தரேன். 1.5 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. இந்தா சொத்து கிடைக்கும். புண்ணியமாக்கி தரேன். வாக்குட்டு நல்லா கர்மசாமிக்கு சார் புண்ணியமாக இருமா. அதே பாண்டிச்சேரி எல்லை. நான் நடத்துகிற தொழிலில் எனக்கு தடைகள் நீங்கி நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா நடத்துகிறீங்க? தொழில் என்ன தொழில் நடத்துகிறீங்க? நீ என்ன தொழில் நினைக்கிற? கால் வந்துட்டு வரலாம். ஓம் ஓம் ஓம். அது என்ன இந்த வார்த்தை வருது? கேட்டு உங்கள் வீட்டுக்குள்ள தியானம் பண்ணுகிற ஓங்காரம் என்னும் ஒலி ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். சித்தர்கள் வழிபாடு, சமாதி வழிபாடுகள் போன்ற வழிபாட்டு முறைகளும் உங்கள் கையில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆகையினால் ஓங்காரத்தை பற்றிய நாதபிந்து கலாதிவா நமோ நமா என்னும் சக்தி உங்கள் சொரூபத்திலே இருக்கின்றன. ஆனாலும் இயேசுநாதருடைய பரம்பரை மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் உங்களுடைய சொந்த இடம். எந்த இடம்? பிரான்ஸ். இயேசு பிதாவுடைய முன் உறவினர்கள், தாயார் வழியை சார்ந்தவர்களும் தனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய குரு வாரிசுங்கிற ஒரு தன்மையில் உள்ளவர்களும் பிரான்சிஸில் இருக்கிறாங்க.
புரியுதா? லண்டன் யூபிஎஸ்சி மூலமாக படிக்கப்பட்ட செய்திகள் இது. அந்த பிரான்ஸில் உங்களுக்கு ஒரு பக்கம் உரிமை இருக்கிறது அல்லவா? காலைல வந்துட்டு வரலாம். நாதவிந்து கலாதி நமோ நம ஞான மந்திர சுரூபா நமோ நம தீபமங்கள ஜோதி நமோ நம. வருத்தப்படுவீங்களா? கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரின்னு கதை கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். புரியுதா? அதனால் அதுக்கு மனசு காரணமாக, இன்னொருத்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பின் இடையூறு காரணமாக அப்படிங்கிற ஒரு மன கேள்வி உங்கள் உள்மனதுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, நமக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி. ஆனால் சில பேர்களுடைய தூது, சில பேர்களுடைய சூது போன்ற வார்த்தைகளுடைய எமோஷனில் உங்கள் வாழ்க்கை இன்று சூறையாடப்பட்டது. அந்த நிலைகளில் இருந்த மாற்றி உங்களை மங்களமாக வாழ வச்சா போதுமா? கொஞ்சம் கடன்களை வச்சுருக்கிறீங்க, தீர்க்கணும். தொழிலுக்கு நிறைய மக்களை வர வைக்கணும், ஜெயிச்சு தரணும். வேறு என்ன வேணும்? உடம்பு இந்த விரலை மட்டும் பிடிங்க, கண்ணை மூடிக்கணும். நல்ல வாதநீர் இறக்கம், சுரநீர் இறக்கம் போன்றவை நரம்பில் இறங்கியிருக்கு. அதனால் அங்கங்கே வீக்கமும் வலியும் வேதனையும் தோன்றிக்கிட்டே இருக்குது. முட்டுகளும் தசை தொடைகளும் வீக்கப்படுத்தப்பட்டு கையையும் காலையும் உதறிக்கிட்டு அலைகிறேன். உண்மையா? காலில் வந்துட்டு வாங்கோ. எங்கேயோ பணத்தை போட்டுட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வேணும்? உடல்நிலையை நல்லாக்கி தரேன், இல்லற வாழ்க்கை இன்பத்தையும் சந்தோஷப்படுத்தி தரேன். ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிடும், ஒரு பிள்ளை இந்தியாவுக்குள்ளே இருக்கும். என்ன வேணும்? நினச்சதை மாதிரி பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க, நினச்சதை மாதிரி கல்யாணமும் முடிச்சிருவாங்க. அது என்ன ரேடியோ இருக்குல்ல, ரேடியோ என்ன, ஆல் இந்தியா ரேடியோ. அந்த காலத்தில் ரேடியோ, தொலைக்காட்சியில் வானொலி ரேடியோவை கண்டுபிடித்த நாடு அறிஞருக்கு எந்த நாடு? மார்க்கோ போலோ தானே கண்டுபிடிச்சார். அவர் எந்த நாட்டில் இருந்தார்? இத்தாலி நாட்டில் இருந்தார். இத்தாலியில் யாரும் இருக்காங்களா? உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளை இத்தாலியில் போய் படிக்கும், நல்ல சக்திமயமாக இருக்கும், ஒளிமயமாக பெருகி வரும். வாய்ப்பு இருக்குதும்மா, நான் கிடச்சி தரேன், வெற்றி நல்லா இருக்கும். வாழ்க. கருப்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும்னு சொல்லி வந்தவன், நீ மண்ணில் போட்ட பணத்தை மீட்ட வந்திருக்க, அவன் மனிதன்கிட்ட கொடுத்த பணத்தை மீட்ட வந்திருக்கான். இது என்னதுடா? கொண்டா. நான் கூப்பிட்ட கேள்விக்குரியவன் நீ இல்லைன்னு சொல்லிடுது சாமி. நீ கால் வந்துடுவா. இன்னொரு தரம் சொல்ல சொல்ல இனிக்குதடா. கோயில் இடத்துக்கு துணை எல்லாம் ஒழுங்காக கொடுத்தியா? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? காலில் மட்டும் வா. என்ன முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். கண்ண முடிக்காடா. என்ன நீ உன் பணத்தை மட்டும் கொடுத்தது இல்லைன்னு சொல்லி கடன் வாங்கியும் கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருக்கியடா.
ஆனால் வராத இடத்துல பல லட்சங்களை போட்டுட்ட, அந்த பணம் வரும்னு நீ நம்புறியா? இது உங்களுக்கு என்ன பிஸ்னஸில் போட்ட? கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரெக்ஷன். அவங்க எந்த பேங்கில் டைப் வைக்க சொல்லியிருக்காங்க? நண்பர் மூலியமாக சொன்னது பொய்யிடா, பித்தலாட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. உன் பணம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் குறைவு. கால் வந்துட்டு வா. வா, எப்படியாவது உனக்கு பணத்தை நான் வாங்கி தரேன், கொடுத்த பணத்தை மீட்டி தரேன், உனக்கு கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன், உயிர் கண்டம் இல்லாமல் ஆக்கி தரேன். இந்த அப்படி 3 முறை என்னையை பார்க்கவா மகனே. போ. கர்மசாமி, வெளிநாட்டில் இருக்கிற என் பிள்ளைகளும் நல்லா ஆகணும், என் உடல்நிலைகளும் நல்லா ஆகணும். காலில் வந்துட்டு வரலாம். எங்கிருந்த போதும் உட்காரலாம். என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. கிரீன் கார்டு கிடைச்சாச்சு. கிரீன் கார்டு கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. அதை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். இன்றைய உத்தரவு இவ்வளவு தான். நல்லா இருக்கலாம். கர்மசாமிக்கு அப்படியா? சரி சரி. அறந்தாங்கி எல்லை யாருப்பா? அறந்தாங்கி எல்லை. அறந்தாங்கி அண்ணே உங்களுக்கு புதுக்கோட்டை வரலாம். தொண்டைமான் புதுக்கோட்டை. யாருக்காது? யாரு? வீட்டுக்காரர். கால் வந்துட்டுவாங்க. யாருக்கும் ஆப்ரேஷன் உள்ள தளம்பு இருக்க? யாரு? தொண்டைமான் புதுக்கோட்டை. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பக்கத்தில் வாங்க. எட்டி இருந்தால் என்ன செய்ய முடியும்? என்ன வேணும்ப்பா? சொன்னால் வருத்தப்படுவீங்களாப்பா? 3 ஆண்டு காலங்கள் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கத்து காலில் வலியும் வீக்கமும் வேதனையும் அடைந்து துயரமடைந்தீர்கள். உண்மையா? குடியிருக்க இடத்த விட்டு மாறிடலாமா அப்படின்னு பல்வேறு மனக்கோளாறுகளும் பெற்றீர்கள். இப்பொழுது பொல்லாத கடன்களால் துயரமடைந்து வாழ்வதற்கு வழியில்லாத வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்முடைய பத்திரங்கள் கூட நம்ம பாதுகாக்க முடியுமா முடியாதாங்கிற மனக்குழப்பத்தில் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? பம்பாய் போனீங்களா? சரி. மறந்தாங்கியா? அறந்தாங்கி. வாவ். என்ன செய்யணும்? பையனை பேச வைக்கிறேன். பையன் இன்னொருத்தியுடைய மயக்கத்தில் இருக்கான். அவனை மனம் திருத்தி வைக்க உங்கள் கடனையும் தீர்த்து தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. வாப்பா. வெற்றியாசம். குடும்பத்தை ஒன்று சேர்த்துத்தான்னு கேட்டு வந்தவங்க யாரு? பையன் எங்கே இருக்காரு? பொய் சொல்லிட்டுலாம் அங்கே வரக்கூடாது. பையன் எங்கே இருக்காரு? என்ன செய்தான்? இங்கே வரவே இல்லை. கால் வந்துட்டு வாங்க. சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா. வாங்க. எப்போ உங்கள் பையன் இருக்காமுங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குது. அவன் இருந்தால் எங்கள்கிட்ட பேச மாட்டேக்கான், அவன் முகமும் தெரிய மாட்டுக்கு. அதில் என்ன குழப்பம் நடந்துச்சு? கண்ணு கெட்டாத தேசத்துக்கு போயிட்டானா, இல்லை காண கிடைக்காத நிலைமையில் ஆயிட்டானா? இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு தெரியணும் ஐயான்னு கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டுவாங்க. இருக்கான். எங்கே இருக்கான்? சென்னையில் தான் இருக்கான். எந்த பக்கத்தில் இருக்கான்? ஆந்திரா எல்லைக்குள்ளே தான் இருக்கான். சரிதான்.
உன் பையனை வர வச்சுருவோம். சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் போய்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய பொம்பளைகிட்ட நல்ல உறவாக இருக்கான். அவள் உதவியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வந்து சேருவான், பணமும் கொண்டு வருவான். இந்தாங்க உன் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கிறான், போய்ட்டு வாங்க. கர்பசாமிக்கு அறந்தாங்கி.